वेदरसिदिक्सुरनेदिकपतिकमनीयं दशमुखमौलिबलिं रमणीयं केशवतीर्था रामशरीरा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்பில் வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். அப்போ வந்து நாளைக்கு வந்து ஸ்ரீராமநவமி பண்டிகை. ஸ்ரீராமநவமி பண்டிகை கொண்டாடுறதுக்கு முன்னாடி ஒரு பண்டிகை வர்றதும் அந்த ஒரு பண்டிகைக்கு முன்னாடி ஆதிவாஸ் செரமனின்னு ஒன்று பண்ணுவாங்க. ஆதிவாஸ் செரமனினா இது ஒரு பியூரிஃபிகேட்டரி ப்ராசஸ். நம்மை தூய்மை செய்து கொள்வது, அதாவது பண்டிகைக்கு நம்மளை தயார் செய்து கொள்வது. அப்போது நாளைக்கு பண்டிகைன்னா முந்தின நாள் என்ன பண்ணுவாங்க, நவதானியங்கள், பஞ்சகவ்யம், பசுவோடைய சாணம், கோமியம், தயிர், பால், நெய் இதெல்லாம் கொண்டு, அதுக்கப்புறம் நவதானியங்களை கொண்டு கலசத்தில் வந்து ஒரு கும்பம், கலசத்தில் வந்து தேங்காய் வச்சு அதில் பகவானை ஆவாகனம் செஞ்சு அவங்க வந்து பிரார்த்தனை செய்வாங்க. இந்த பண்டிகை நல்லபடியாக நடக்கணும், நாங்கள் இந்த பண்டிகை நல்லபடியாக கொண்டாடணும், அதுக்கு இந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு நம்மை நாம் ஆயத்தம் செய்து கொள்ளும், தயார் செய்து கொள்ளும், அல்லது தூய்மை செய்து கொள்வது. அகத்தையும் புறத்தையும் தூய்மை, உள்ளேயும் வெளியும் அகம் புறம் ரெண்டும் தூய்மை அடைகிறது. அப்போ அகத்தை எப்படி தூய்மை செய்து இந்த புற உடலை வந்து நல்லா குளித்து சோப்பெல்லாம் போட்டு குளித்து தூய்மை பண்ணிடலாம். அக சரீரம், உள்ள இருக்கிற சரீரம், மனம், புத்தி, அகங்காரம், அதை தூய்மை செய்யணும்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, பகவானுடைய நாமத்தை ஜபிப்பாங்க. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. நாமம் இங்கிலீஷ் வேணுங்களா? சரி, ஓகே. சரி, ஓகே மாதாஜி. So, whenever the festival will come, before the day before, the festival, tomorrow festival means day before, we are going to celebrate Adivas ceremony. Adivas ceremony is the process, we have to purify ourselves, internally and externally. By externally purification is getting 9 type of grains, Panchagavya, cow's urine, and gomya and cow dung, ghee, then honey, and curd, milk. There are so many purificatory process things are there. Turmeric. This is all the purificatory process. They took all the things and chant the Vedic mantra and made one kalasa and put coconut on the top and inviting the Lord for to celebrate the festival, to give his blessings, and getting the blessings of the Vaishnavas and Acharyas, Guru Maharaj, and inviting the Supreme Lord in the Kalasa and worshipping the Lord by purifying, by offering all these 9 grains and all, and purifying ourselves. So that is external purification. Then internal purification also there, mind, intelligence and ego. By chanting the holy name of the Lord, by performing Nama Sankirtan, Hare Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare. By performing Nama Sankirtanam, our internal consciousness become purified. And another process is to purifying our consciousness and celebrate the mood, festival mood. We have to hear the glories of the Lord's pastime, Lord's divine character, Lord transcendental pastimes. அப்போது இந்த வெளியில் வந்து பல்வேறு பொருட்களை வச்சு நம்மளை புனிதப்படுத்திக்கலாம். ஆனால் உள்ள சுத்தப்படுத்துறது வந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும், பகவானுடைய நாமத்தை சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் பகவானது தெய்வீகமாக லீலைகள், அந்த திருவிழாவை வந்து கொண்டாடுறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும். எப்படி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளை வந்து தயார்படுத்திக்கிறது? we have to hear the glories of the Lord. பகவானுடைய புனிதமான லீலைகளை கேட்பதற்கு நம்ம ஆர்வமாக இருக்கும். ஸோ பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதால், பாடுவதால், அப்போ தான் அந்த பண்டிகை மனோபாவம்,
by hearing and chanting the holy names of the Lord, the transcendental pastimes of the Lord, we are we have to be என்னது சொல்கிறது, நம்ம ரெடி ஆகிறோம் இந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. we have to be ready to enjoy the festival, our festival mood. We have to set a tomorrow festival means today or day before or 1 week or 1 month, whatever it is, we have to set a mood. By that mood, that consciousness is very very important. எந்த மாதிரி மனோபாவம் இந்த பண்டிகை வர்றதுக்கு முன்னாடி நம்ம மனோபாவம், ஒரு நாளைக்கு முன்னாடியோ 2 நாளைக்கு முன்னாடியோ, ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி. Some devotees are hearing Lord Ram pastime before 1 week. The 1 week Ramayana session is there. Sometimes they have a 3 days, 4 days session hearing the Ramayana pastime, Lord Ram pastime. Some temple are conducting 4 days hearing Ram Katha, then 1 week Ram Katha. Or some devotees are hearing through online, so setting the mood to have to celebrate the festival. இல்லையா? சிலர் என்ன பண்ணுறாங்க, சில கோயில்களில் 3 நாள் ராம கதை பேசுவாங்க, 4 நாள் பேசுவாங்க. சிலர் ரொம்ப நாளாக ஆன்லைனில் கேட்டுக்குவாங்க. அந்த மாதிரி திருவிழா கொண்டாடுறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்திக்கிறது. ஸோ ஃபெஸ்டிவல் இஸ் த சான்ஸ் ஃபார் ரிமெம்பரிங் த லார்ட் அண்ட் க்ளோரிஃபைங் த லார்ட். பண்டிகைனாலே நமக்கு ஒரு வாய்ப்பு பகவானை புகழ்வதற்கும் பாடுவதற்கும். See, on our Vaishnava calendar, every month we have several festivals. So this April we are celebrating Ram Navami. Before that we are celebrated Gaur Purnima. Before that Nityananda Chaturdashi. The next month we are going to celebrate Narsingha Chaturdashi. After that Panigati festival. Then after that Balram Purnima. Then Janmashtami. Then after that Radhashtami. In this way, then Damodara month begins. In this way, going on to maintain our Krishna consciousness by celebrating the festivals, setting the mood and developing our consciousness by hearing those pastimes. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வைணவ நாள்காட்டி, வைணவ கேலண்டரில் மாதம் பண்டிகையில் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கௌர பூர்ணிமா கொண்டாடணும், அதுக்கு முன்னாடி நித்யானந்த திரதசி, இப்போ ராமநவமி வந்தாச்சு, அடுத்தது நரசிங்க சதுர்தசி, அப்புறம் பாணிகாட்டி திருவிழா, அப்புறம் பல்ராம் பூர்ணிமா, அப்புறம் ஜென்மாஷ்டமி, அப்புறம் ராதாஷ்டமி, அப்புறம் தாமோதர மாதம். இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் நமக்கு ரொம்ப அழகாக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பகவானுடைய திருவிழாக்கள் பண்டிகைகளை கொண்டாடுறது மூலமாக, பண்டிகைகளையும் திருவிழாக்களையும் கொண்டாடுறது மூலமாக நம்ம கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொள்ளலாம். By celebrating the festivals, by celebrating the Lord's appearance day, we have to develop our Krishna consciousness by hearing those pastimes. இல்லையா? அந்த லீலைகள்லாம் கேட்கறது மூலமாக என்னாகும், நம்ம கிருஷ்ண உணர்வை வளர்த்துக்கலாம். And we have to develop attachment to the Lord. Instead of we are always in attachment in material activities, slowly we are hearing the pastimes of the Lord. The material attachment turn into spiritual attachment. இல்லையா? பெரும்பாலும் நம்ம பௌதிகத்தில் பற்றுதல் வச்சுட்டுருக்கோம், பௌதிக விஷயங்களே ஈடுபட்டுருக்கோம். அப்போ இந்த திருவிழாக்களையும் பண்டிகைகளையும் கொண்டாடுறது மூலமாக பௌதிக பற்றிலிருந்து விடுபட்டு பகவானை பற்றி கேட்பதனால ஆன்மீகத்தில் பற்றுதல் அதிகரிக்கும். So we have several opportunity by celebrating a festival means we have several opportunity. We have to chant together, dance together, and arrangement for festival, and feeding when the serving Vaishnavas, serve deity worship. So many varieties of service are there. Sometimes because we so tired, no, festival time means a lot of service opportunities there. இல்லையா? பண்டிகைன்னு வந்துட்டாலே நமக்கு நிறைய சேவைகள் கிடைக்கும். நம்ம பக்தர்களோடு சேர்ந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணலாம், அப்புறம் பகவானுடைய கதைகளை கேட்கலாம், அப்புறம் விக்கிரக ஆராதனை செய்யலாம், வைஷ்ணவ சேவை பண்ணலாம். இந்த மாதிரி எண்ணற்ற சேவைகள். சில நேரம் நம்ம சோர்ந்தே போயிடுவோம், நிறைய சேவை பண்ணி சோர்ந்து போயிடுவோம். ஸோ we can analyze that in festival time our mind is very clear and we have no any other thought because we are fully engaged in Lord's service. There is there is not possible for any other thoughts. Said it. ஸோ என்ன ஆகுதுன்னா, நம்ம பண்டிகை காலத்தில் நம்ம முழுமையாக கிருஷ்ணருக்காக சேவை செய்ய ஆரம்பிக்கும் போது மற்ற விஷயங்களுக்கு மனதுக்கு நினைக்கவே நேரம் இல்லை. மற்ற பௌதிக விஷயங்களையோ
மற்ற பௌதிக காரியங்களையோ எதையுமே சிந்திக்க நேரம் இல்லை. நம்ம முழுவதும் சேவையில் என்கேஜ் ஆகிடும், சேவையில் முழுவதும் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டோம். அந்த மாதிரி திருவிழாக்கள் வரும்போது நம்ம சேவையில் முழுமையாக இணைச்சிக்கிட்டா இந்த மனசு மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக பௌதிக விஷயங்களில் போகாமல் கிருஷ்ண உணர்வில் நிலை பெறும். ஸோ இன் திஸ் வே, by celebrating the festival, we are trying to fix our mind in celebrate mood, set our mind in celebrate mood. We have to take several services. We have no any time for thinking nothing, thinking something. We have no any time for thinking some material activities or material things and all. So because why? We are fixed our mind in devotional service. So this opportunity for all of us, Srila Prabhupada giving a great opportunity, the very big opportunity for all of us to celebrate in such a festivals, Ramanavami, Janmashtami. ஸோ பிரபுபாதர் நமக்கு அப்படி ஒரு அழகான வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த ராமநவமி, ஜென்மாஷ்டமி இந்த மாதிரி பண்டிகைலாம் கொண்டாடுறது. ஸோ அந்த ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஃப்ரம் அவர் கான்ஷியஸ்னஸ், இந்த மூடு. பண்டிகை நம்ம உணர்வுலேருந்து தான் தொடங்குது. ஸோ வி ஹாவ் டு ஹியர். ஸோ ஹியரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்வளோக்கு நம்ம கேட்குறோமோ அவ்வளோக்கு நம்ம அந்த பண்டிகை மனோபாவத்தை நம்ம தக்க வச்சுக்க முடியும். So how much we are hearing now, we have to enjoy the festival mood simply by hearing. வெறுமனே கேட்கறதுனாலேயே அந்த பண்டிகையுடைய மனோபாவத்தை நம்ம அனுபவிக்க முடியும். So in Ramayan, actually it is not possible to speak whole Ramayan in half an hour or 1 hour. It is not possible. என்டையர் ராமாயணம், முழு ராமாயணத்தையும் அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் பேச முடியாது. இட்ஸ் லைக் அன்லிமிட்டெட் ஓஷன், unlimited ocean of mercy, unlimited ocean of pastimes. The Ram pastime means unlimited. The Krishna's pastime means unlimited. But we have a limited time, no? இல்லையா? நம்ம பகவானுடைய லீலைகள் எல்லையற்றது, பகவானுடைய ராமகதையும் எல்லையற்றது, பகவானுடைய லீலைகள் எல்லையற்றது, அவர் செயல்கள் எல்லையற்றது. அது சமுத்திரம் மாதிரி, அது கொஞ்ச நேரத்துலலாம் சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாது. Still, we have to purify ourselves. We have to take some of the characters from Sri Ramayana, and we can get lot of enthusiasm by performing divorce service, how they are performing divorce service, how they are dedicated to the Ram service, by hearing the great devotees, great personalities, activities, and how they are serve the Lord. By hearing those personalities, we are also can develop the mood and get enthusiasm by hearing those devotees. இப்போ பார்த்தோன்னா நம்ம ராமாயணத்தில் நிறைய பக்தர்கள் இருக்காங்க. அப்போ அதில் ஒரு சில பக்தர்கள் எடுத்து அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும்போது அவங்க எந்த அளவுக்கு பகவானுடைய சேவைக்கு தங்களை அர்ப்பணம் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு பகவானுக்கு தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செஞ்சுருக்காங்க, எப்படிலாம் அவங்க சேவை பண்ணியிருக்காங்க. அந்த சிறந்த பக்தர்கள், அந்த தூய பக்தருடைய சரித்திரத்தை நம்ம படிக்கும்போது கேட்கும்போது நமக்கு என்னாகும், பக்தியில் உற்சாகம் பிறக்கும், ஆர்வம் பிறக்கும். நமக்கு சுத்த பக்தி. By hearing the pure devotees, how they dedicated their life to the service of the Lord, by constantly hearing those great personalities, we are also get purified. அந்த மாதிரி சிறந்த பக்தருடைய சரித்திரத்தை நம்ம படிக்கும்போதும் கேட்கும்போதும் நமக்கு உற்சாகம் வரும். கிருஷ்ண உணர்வில் நான் முன்னேற்றம் அடையணும், பகவான் மேலே நான் அன்பு வளர்த்துக்கணும், அப்புறம் உறுதி வரும். firm faith, strong determination. By hearing the pastimes of the Lord and His devotees, we have to develop our, we get strong firm faith in Krishna consciousness and strong determination also. இந்த மாதிரி சுத்த பக்தருடைய சரித்திரத்தை கேட்கறதுனால பகவானும் பகவானுடைய பக்தர்களுடைய குணாதிசயங்களை பாடுவதால் கேட்பதால் என்னாகும், நமக்கு கிருஷ்ணன் உள்ள வைராக்கியம் பிறக்கும், பக்தியில் உறுதி அதிகரிக்கும், நம்பிக்கை அதிகரிக்கும். So there are such a personalities. So in Ramayana there are a lot of great personalities are there. Lakshman, Sita, Bharata, Hanuman, Vibhishana. See, such a great personalities, no? ராமாயணத்தில் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சிறந்த பக்தர்களாக இருக்காங்க. லக்ஷ்மணன், சீதை, அப்புறம் பரதன், அப்புறம் குகன், விபீஷணன், ஹனுமான். They are all great personalities. So we can't compare, we can't judge whose devotion is greater than whom, who is better than
who is the best devotee. We can't say he is the best devotee of the Lord. We can't say Hanuman is best. Comparing to Lakshmana, Hanuman is best. Or comparing to Bharata, Lakshmana is best. We can't compare because each and every devotee have dedicated their soul, life to the service of the Lord Ram. பாருங்க, இந்த ராமாயணத்தில் நிறைய பக்தர்கள்லாம் இருக்காங்க. இவங்களில் வந்து யார் உயர்ந்தவங்க, யாருடைய பக்தி உயர்ந்தது அப்படிலாம் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஒரு பக்கம் பரதன் இருக்காரு, பரதன் வந்து லக்ஷ்மணனோட உயர்ந்தவரா, இல்லை லக்ஷ்மணன் வந்து பரதனோட லக்ஷ்மணன் சிறந்தவரா, இல்லை லக்ஷ்மணனோட ஹனுமான் சிறந்தவரா, அப்படி ஒப்பிட்டே பார்க்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய சேவையில் வந்து அப்படியே தங்களுடைய ஆத்மார்த்தமாக அந்த சேவையில் தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டாங்க, ஆத்மார்த்தமா. அதனால இந்த பக்தருடைய சேவை வந்து அவரை விட உயர்ந்தது, அந்த பக்தர் இவரை விட உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லிடவே முடியாது. ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் பகவான் லீலைகளில் இவரை விட அவர் சிறந்தவர், அவரை விட இவர் சிறந்தவர்னு கம்பேர் பண்ணியே பார்க்க முடியாது, ஒப்பிட்டே பார்க்க முடியாது. எல்லாருமே அவங்க சர்வீஸில் வந்து அப்படி உயர்ந்து நிற்கிறாங்க. ஈச் அண்ட் எவ்ரி டிவோட்டி தே அக்செப்டட் அ பர்டிகுலர் சர்வீஸ் and they perform a service in such a way that we can't compare and we can't say this devotee is better than this and he is the best one. No, we can't say that. That is also wrong. இல்லையா? எந்த பக்தரையும் நம்ம யாரும் ஒப்பிட்டே பார்க்க முடியாது. ஒப்பிட்டு பார்க்கறதும் தப்பு தான், ஒப்பிட்டே பார்க்கக்கூடாது. இந்த பக்தரோட அவர் சேர்ந்தவரா, அவரை விட இவர் சேர்ந்தவரா, இவரை விட அவர் உயர்ந்தவரா, யாருடைய பக்தி உயர்ந்தது ஒப்பிட்டே பார்க்க முடியாது. ஒப்பிட்டு பார்க்கறது தவறு. அப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து சேவை பண்ணியிருக்கிறாங்க. We can't compare them because each and every one of the devotee, the pure devotees, they are all dedicated their life to the service of Lord Ram. அப்போ பாருங்க, அவங்க எல்லாம் அவங்க வாழ்க்கையை வந்து பகவானுக்காக தியாகம் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம ஒவ்வொருத்தராக பார்க்கலாம். We can get lot of lessons from each one of devotees. We're going to see each one of them 5 minutes, how they are surrendered to the Lord, how they are dedicated their life. So first we take Lakshman. Lakshmanana முதல்ல எடுத்துக்குவோம். So when Kaikeyi asked the boon from Dasarath, my son become coordinated as a king of Ayodhya. Yourself Ram go to the forest, ran to the forest 14 years. Kaikeyi never asked Lakshmana also go to the forest. No, Kaikeyi asked only Ram. இல்லையா? இப்போ முதல்ல லக்ஷ்மணன் எடுத்துக்குவோம். இப்போ என்ன நடந்தது? கைகேயி வந்து தசரதத்தை கேட்டுக்கிட்டாங்க, என் மகன் பரதன் அயோத்தியாவை ஆள வேண்டும், நாடாள வேண்டும், ராமன் காட்டுக்கு போகணும். கைகேயி ஒன்றும் கேட்கல லக்ஷ்மணன் காட்டுக்கு போகணும்னு, லக்ஷ்மணன் கூட போகணும்னு சொல்லலை. பட் லக்ஷ்மணா இஸ் வாலண்டரி அக்செப்டிங் இஸ் சர்வீஸ். ஸோ வாட் லக்ஷ்மணா தாட், wherever Ram is there, that's the place for Ayodhya for you. Lakshmana means surrender, dedication and service without nothing else. Nothing any turn back, nothing any get back. He was completely dedicated to Ram. It's like a shadow of Ram, always walking behind the Ram. Always he want to serve the Ram. Always his mood is always he wanted to satisfy the Lord Ram. லக்ஷ்மணா வந்து எந்த ஒரு உள்நோக்கம் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், அவர் ராமர் தான் அவருக்கு, ராமர் எங்கே இருக்காரோ அதுதான் அவருக்கு அயோத்தியா. அவரை ராமரை நிழல் போல தொடருவார். அவருக்கு ஒரே குறிக்கோள் வந்து ராமரை திருப்திப்படுத்துறது தான், ராமரை சந்தோஷப்படுத்துறது தான். ஸோ லக்ஷ்மணா ஆல்சோ த சுப்ரீம் லார்ட் only. He is not an ordinary person. He is not a human being. Lakshmana also supreme lord. He is Lord Balaram. Whenever the Lord Krishna appeared in this material world, Balaram also appeared. So Lord Vasudeva appeared as Rama. So Shankarshna appeared as Lakshmana. So Lakshmana is a serving Bhagavan. Lord Ram service accepting Bhagavan. லக்ஷ்மணா இஸ் சேவிங் பகவான். பார்த்தீங்களா? அப்போ பாருங்க, லக்ஷ்மணன் ஒன்றும் சாதாரண மனிதர் அல்ல, லக்ஷ்மணனும் பகவான் தான். பகவான் வாசுதேவன் வந்து ராமராக அவதாரம் செய்கிறார், சங்கர்ஷ்ணர் வந்து லக்ஷ்மணனாக அவதாரம், பலராமர் லக்ஷ்மணனாக அவதாரம் செய்கிறார். அப்போ ஒருவர் சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான், ஒருவர் சேவை செய்யும் பகவான். லக்ஷ்மணா இஸ் சேவிங் பகவான், ராம் இஸ் அக்செப்டிங் சர்வீஸ் அக்செப்டிங் பகவான். ராமர் சேவை ஏற்றுக்கொள்ளும் பகவான், Lakshmanan சேவை செய்யும் பகவான். Immediately we have a doubt will arise. Why the Lord himself wanted to serve him? ஏன் பகவானே அவருக்கு சேவை பண்ணிக்கணும்? Why? If Lakshmana is Bhagavan, why he had to serve himself?
because there is no difference between Lord Krishna and Balaram. There is no difference between Lord Ram and Lakshman. Why the Lord served himself? Why? What is the reason? So that the doubt will arise us in our mind. ஸோ உடனே நமக்கு சந்தேகம் வந்துடும், இல்லை லக்ஷ்மணன் பகவான்னா எங்கேயாவது பகவானுக்கு சேவை பண்ணுவாரா? கிருஷ்ணரும் பலராமரும் வேற இல்லை, ராமரும் லக்ஷ்மணன் வேற இல்லை, ரெண்டு பேரும் பகவான் தான். அது என்னங்க பகவானுக்கு சேவை பண்ணுறது? யாராவது பகவானுக்கு சேவை பண்ணிக்குவாங்களா? ஸோ in this way doubt will arise in our mind. But Lakshmana is Guru Tattva, Balaram is Guru Tattva. By performing his devote service, he set an exemplary how to satisfy the Lord, how to serve the Lord. So Lakshmana வந்து குரு தத்துவம், பலராமர் வந்து குரு தத்துவம். அவர் பகவான் தான், ஆனால் குரு தத்துவமாகவும் இருக்காரு. அவர் இஸ் அன் ஆச்சாரியா, அவர் ஒரு டீச்சராக இருந்து ஆச்சாரியனாக இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. பகவானே எப்படி அவருக்கு சேவை பண்ணணும், எப்படி அவரை சரணடையணும், எப்படி அவருக்கு சேவை பண்ணணும், எப்படி அவர் மேலே அன்பு செய்யணும், எப்படி ஒருத்தர் வாழ்க்கையை பகவானுடைய சேவைக்கு அர்ப்பணிக்கணும். By his activities, by his devotional service, Lakshmana is teaching us how one should take shelter of the lotus feet of Lord Sri Ram. லக்ஷ்மண வந்து தன்னுடைய நடத்தை மூலமாக கற்றுக் கொடுக்குறாரு, எப்படி ஒருத்தர் பகவான் ராமருடைய பாதங்களையே சரணடைஞ்சிருக்கணும். ஸோ as soon as Kaikeyi sent Ram to the forest, the Lakshmana immediately got angry. Lakshmana got very much angry. He took his sword. I want to kill the old man. He is fooled by hearing his wife's word. Kaikeyi is a very dear wife. By hearing Kaikeyi's word, his mind, he lost his consciousness. What a person he is. I have to go and kill Dasarath. If anybody again comes to Ram, then I kill all of them. I kill the entire Ayodhya, and I make Ram as king of the Ayodhya and coordinate Ram as king of Ayodhya. Lakshmana got so much angry. லக்ஷ்மணனுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி கைகேயி வந்து ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் வந்து நாடாள வேணும்னு சொன்ன உடனே பயங்கரமான கோபம், தன் உடைவாளை உருவிட்டாரு. இந்த கிழவனான தசரதனுக்கு புத்தி கட்டு போச்சா? பெண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு என்ன தைரியம் இருந்தால் ராமரை காட்டுக்கு போக சொல்லுவார்? நான் வந்து அவர் தலையை சீவ போகிறேன், நான் போய் அவர் தலையை வெட்டிடுறேன், தசரதனை கொண்டுடுறேன். அதுக்கு ராமா, உனக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, நான் எல்லாரையும் கொள்ளுவேன். உனக்கு எதிராக யார் யுத்தம் தொடுத்து வந்தால் எல்லாரையும் கொண்டுட்டு நான் உங்களை அயோத்தியாவோட சக்கரவர்த்தியாக உட்கார வைப்பேன், நான் உங்களுக்கு சேவை பண்ணுவேன். Lakshmana, why are you saying like this? He is our father, no? Dasarath is our father. So don't say like this. No, he's a very old. We have to take care of him. ராமரோட லக்ஷ்மணன் சமாதானப்படுத்துறாரு. லக்ஷ்மணன் என்ன பேசுற நீ? தசரதன் யாரு? நம்ம தந்தை, ஒரு வயதானவர், அவரை பாதுகாக்கிறது பராமரிக்கிறது நம்மளோட வேலை. ஸோ by Kaikeyi's boon, I have to go to forest. You take care of our father because he is very old. Now we are so disturbed. He was unhappy. He was crying. So he lost his consciousness. You stay here and you take care of our father. ராமர் சொல்கிறார், லக்ஷ்மணா கோவப்படாத, என்னை கைகை வந்து காட்டுக்கு போக சொல்லியிருக்கிறாங்க, நான் கிளம்புறேன். அப்பா வந்து ரொம்ப கவலையில் இருக்கார், அவர் அழுதுகிட்டே இருக்கார், அவர் இப்போ நிதானமாக இல்லை, அவரை சமாதானப்படுத்தணும், நீ அவர் கூட இருந்து அவரை பார்த்துக்கணும். And Lakshmana said, no, I never stay here. I also want to come with you. I have to serve you. I want to serve you. I also want to come with you. Please allow me. Please allow me. He is crying. He is catching hold of the lotus feet of Lord Ram, and Lakshmana is crying. I doesn't want to stay in Ayodhya. He is crying. So Ram also, he can't never leave Lakshmana's association because they both are very dear and very close. See, Ram, Bharat, Lakshman and Shatrugna. This is order. First Ram took birth, then Bharata and Lakshmana and Shatrugna. But what we are saying, Ram, Lakshman, Bharata, Shatrugna, because Ram and Lakshmana are two body and one soul. Ram, Lakshman, Bharata, Shatrugna. நம்ம என்ன சொல்றோம்? ராம், லக்ஷ்மன், பரத, சத்ருகன் தான் சொல்றோம். ராம், பரத, லக்ஷ்மண, சத்ருகன் சொல்ல. ஆக்சுவலா ராமர், அதுக்கப்புறம் பரதன், ராமர் முதல்ல பிறந்தாரு, அதுக்கப்புறம் பரதன், அதுக்கப்புறம் லக்ஷ்மணா, அப்புறம் சத்ருகனா. பட் நாம என்ன சொல்றோம்? ராம், லக்ஷ்மன் தான் சொல்றோம். அவங்க ரெண்டு பேரும் ஈருடல் ஓர் உயிர். அந்த மாதிரி அவ்வளவு அன்பு ராமர் மேல லக்ஷ்மணனுக்கு. ராமர் இல்லாமல் லக்ஷ்மணால் இருக்கவே முடியாது, லக்ஷ்மணனாலும் ராமர் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ போத் ஆர் கிரைங்.
Ram also can't without leave Lakshmana's association. Similarly, Lakshmana also without leaving Lord Ram's association. This is the reciprocation, the Lord and the devotee. So Lakshmana in the mood of devotee, he never leave association of the இது இருக்கு, அன்பு இருக்கு, ரெண்டு பேரும் ஒருத்தர் பிரிய மாட்டாங்க. They never leave. So what happened? Lakshmana went to Sumitra and he said he want to go with Ram. So Lakshmana என்ன பண்ணாங்க, சுமித்ராட்ட போய் சொன்னாங்க, நான் ராமரோட போகணும். See how Sumitra was so dedicated. She also serving. She was also very love and affection with Lord Ram. Sumitra said, "Yeah, that's good, very nice. I become very happy because you always want to serve Ram. So you don't think there is no difference between Ram and Dasarath. So wherever Ram is there, that is Ayodhya for you. You go and serve Ram. Don't come back here. So you always with Ram and serve very nicely." பாருங்க, சுமித்ரா வந்து எவ்வளோ அழகான ஒரு அம்மா, வந்து அவங்களுக்கும் பகவான் மேல அவ்வளோ அன்பு. லக்ஷ்மணன் போய் சொன்னாங்க, நான் வந்து ராமருக்கு சேவை பண்ண போறேன். சரி, நீ போயிடு, வர வேண்டாம், நீ அங்கேயே இரு, பகவான் கூடயே இரு. ஏன்னா தசரதர் ராமரும் உனக்கு வேற வேற இல்லை. ராமர் எங்க இருக்காரோ அதான் உனக்கு அயோத்தியா, அங்க போயிருக்கணும்னு சொன்னாங்க. So she never thought, so why Lord Ram only go to the forest? My son becomes stay here and enjoy all the opulences in the palace. He can eat very nice foodstuffs. The Rajbhoga Prasadam is there. Lot of sweet meats are there. So he can enjoy the kingdom along with Bharat. Why he want to go and suffer in the forest? So normally mothers are thinking like that only. My son become never get disturbed. No, my son become never suffer. So every mother will thought what they think. My son will never suffer. He always become happy and enjoy all the opulences. In this way, every mother will think. But Sumitra is not like that. She is very dear to Lord Ram. She said, you go to the forest. இல்லையா, பெரும்பாலும் அம்மாக்கள் என்ன நினைப்பாங்க, என் குழந்தை கஷ்டமே படக்கூடாது, சௌகரியமா இருக்கணும், நல்ல பலகாரம்லாம் சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், அவன் ஏன் காட்டுக்கு போகணும், ராமன் தழை எடுத்து அவர் காட்டுக்கு போகட்டும், இவர் ஏன் போகணும், இவன் பரதம் கூடயே இருந்து இந்த அரண்மனை வாழ்க்கை அனுபவிக்கலாமே, நல்ல ராஜபோக வாழ்க்கை இதெல்லாம் சாப்பிடலாமே அப்படின்னு நினைக்கல. இல்லையா, சுமித்ரா என்ன சொன்னாங்க, நீ ராமரோட போ, திரும்ப வந்துடாத, ராமர் வரும்போது வந்தா போதும். So similarly, Lakshmana's wife Urmila, so how she also dedicated his husband. So wife means not only enjoying, the husband and wife means the Grihastha life means not enjoying each other. They get together and serve the lotus feet of the Lord Ram, isn't it? That is a family life. Family life means husband engage her wife to service of the Lord, and wife also helping her husband to serve the Lord. This is a meaning of Grihasthashrama. Otherwise, that means there is no Lord in the center of the Grihastha family, then that life become Grahamantakuba. That is a dark well. No, Prahlad Maharaj said to Hiranyakashipu, Hitvaadapadam Grahamantakubam. Without Krishna consciousness, without the service of the Lord, the family life means dark well, deep dark well. There is no water, there is no happiness, always morose. So என்னாச்சு, ஊர்மிளா வந்து அவங்க லட்சுமணனுடைய மனைவி இல்லையா, அவங்க பாருங்க, அவங்க என்ன பண்ணாங்க, ஊர்மிளா never cry to catch holding Lakshmana's feet, please Prabhuji, you also bring with me, I'll never leave your association, please bring me with you. She's not trying like that. She also helping her husband's service. She simply stay in the palace by meditating in Lakshmana's lotus feet, allowing her husband to serve the Lord unconditionally. பாருங்க, ஊர்மிளாக்கு வந்து ஊர்மிளா நினைச்சிருந்தா, நான் ஒரு லட்சுமணன் அழுது புழம்பி, நானும் உங்க கூட வரேன், என்னைய கூட்டிட்டு போங்க, என்னால நீங்க எல்லாம் இருக்க முடியாது அப்படிலாம் சொல்லல. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் காத்துட்டு இருக்காங்க, பிரபு போய் பிரபுவானுக்கு சேவை பண்ணட்டும். அதுதான் கிரகஸ்தாசிரமம். ஸோ கிரகஸ்தாசிரமம்னா கணவன் மனைவியை கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்தணும், மனைவி வந்து கணவனுடைய சேவைக்கு உதவி பண்ணணும், அசிஸ்ட் பண்ணணும். அதுதான் ரியல் கிரகஸ்தாசிரமம், இல்லற வாழ்க்கை. ஸோ இல்லற வாழ்க்கையில பகவான் நடுவில் இல்லை அப்படின்னு சொன்னா, பகவானுடைய சேவை இல்லைன்னு சொன்னா, அது பிரகலாதர் சொல்ற மாதிரி கிரகம் அந்த கூபம், வீடு இருண்ட கிணறு மாதிரி ஆயிடும். அங்க வந்து தண்ணி கிடையாது, அங்க சந்தோஷம் கிடையாது, அங்க துக்கம் தான் இருக்கும். ஹித்வாத பாதம் கிரகம் அந்த கூபம்னு பிரகலாத் மகாராஜ். அதான் Hiranyakashipu நீ காட்டுக்கு போன்னு சொன்னார். ஏன் இங்க உட்காந்துட்டு இருக்க, நீ காட்டுல போய் ஹரிபக்தி பண்ணினார். அவரு பிரகலாத் மகாராஜ் வந்து எங்க அப்பாவை பார்த்து தைரியமா சொல்றாரு, நீ ஏன் இந்த இல்லற வாழ்க்கையில உட்காந்துட்டு இருக்க,
நீ காட்டில் போய் ஹரிபக்தி பண்ணுன்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஸோ ஊர்மிளா வாஸ் ஸோ டெடிகேட்டட். she understood her husband mood and mission. She assisting Lakshmana's mood and mission. That is a great thing, no? Urmila, she was dedicated her life to the service of her husband. So husband serving Sri Ram, Urmila serving Lakshmana. This is the very nice thing we have to learn from here. இல்லையா? லக்ஷ்மணா வந்து ராமருக்கு சேவை பண்றாங்க, ஊர்மிளா வந்து லக்ஷ்மணனுடைய மனசை அறிஞ்சுக்கிட்டு தன் கணவர் வந்து பகவானுடைய சேவைக்காக போறாருன்னு அவங்க அவர் வருகைக்காக காத்திருக்காங்க, அசிஸ்ட் பண்றாங்க, உதவி பண்றாங்க. கணவர் வந்து பகவானுக்கு சேவை பண்றதுக்கு உதவி பண்றாங்க. திஸ் இஸ் வெரி நைஸ், நோ? இட்ஸ் அ நைஸ் காம்பினேஷன், ப்ராப்பர் காம்பினேஷன், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நோ? இது நல்ல ஒரு உதாரணம் நமக்கு. பாருங்க, கணவர் போய் பகவானுக்கு சேவைக்கு போனாங்க, மனைவி வந்து அவருக்கு உதவி பண்றாங்க. என் பிரபு வந்து நல்லா சேவை பண்ணிட்டு வரட்டும். Urmila will never cry. And sometime, in material world, husband go to the forest means, husband go to the out of country means, the wife will go to his mother's house, no? They stay there and nicely enjoying all the foodstuffs and all. இந்த பௌதிக உலகத்துல கணவர் எங்கேயாவது வேலைக்கு போறாரு, வெளியூர் போறாருன்னா மனைவி போய் அவங்க அம்மா வீட்டுல இருந்துக்குவாங்க. அங்க இருந்து நல்லா ஜாலியா புலன்பெல்லாம் அனுபவிச்சுட்டு பிரசாதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த பலகாரம்லாம் சாப்பிட்டுட்டு அம்மாவுடைய வீட்டுல ஜாலியா இருப்பாங்க. But Urmila is never taught like that. So Urmila is always meditating her husband's lotus feet, and she waiting for Lakshmana come back. No, she so this is tapasya. This life is tapasya life. So tapasya. Urmila வந்து தனக்கு தானே ஒரு தப வாழ்க்கையை ஏத்துட்டாங்க. எங்க பிரபு போய் ராமருக்கு சேவை பண்ணிட்டு வரட்டும், அவர் வர வரைக்கும் நான் காத்துட்டு இருப்பேன் அப்படி. So what a nice, very beautiful lesson we have to learn from here. So Lakshmana voluntarily come for Lord service. அவரே வந்து பகவானுடைய சேவைக்காக வர்றாரு. நோபடி வில் கம்பல். லக்ஷ்மணை வந்து கம்பல் பண்ணல யாருமே, நீ வந்துதான் ஆகணும், இல்லை போய் தான் ஆகணும், நீ போகக்கூடாது, யூ டோன்ட் கோ தேர் ஆர் யூ ஸ்டே ஹியர், நோ. So everyone, Urmila and Sumitra, both are very happily sending Lakshmana for Lord service. The mother and her wife, both are very, Lakshmana got very blessed, very blessed mother and very blessed wife. Both are happily sending Lakshmana to Lord Ram service. So Lakshmana was so blessed, he got such a mother and wife. பாருங்க, அவங்க லக்ஷ்மணனுக்கு வந்து அவங்க அம்மாவும் எதிர்ப்பா இல்லை, மனைவி எதிர்ப்பா இல்லை, ரெண்டு பேரும் வந்து நீங்க பகவானுக்கு சேவை பண்ணிட்டு வாங்க, அவரை சந்தோஷப்படுத்துங்க, அவருடைய சேவையில் இருங்க அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஸோ லக்ஷ்மணா ஹாப்பிலி. So Lakshmana will never sleep even a single day or single moment. Never he closed his eyes. Day and night, 24 hours he served the Lord without sleeping, without eating anything. So how we can't imagine without eating and without sleeping how we live. We'll die actually. இல்லையா? சாப்பிடாம தூங்காம நம்மளால இருக்க முடியுமா? செத்தே போயிடுவோம். Even Ekadasi we can't fast, we can take so much fruits and juice, so many things we are taking, non-grain and non-beans vegetables. But Lakshmana, how he lived in the forest for 14 years, he didn't take anything. He was simply fasting because he couldn't tolerate how Lord Ram is voluntarily accepting some difficulties. So Lakshmana couldn't tolerate. Lakshmana's mood is always wanted to satisfy the Lord Ram, but Lord Ram, he voluntarily accepting to protect dharma, he voluntarily accepting so many tapasya, so many difficulties. Lakshmana couldn't tolerate. He's crying. And that day Lakshmana decided, I will never take birth again, the younger brother of the Lord. I always, whenever the next incarnation will come, I will always appear the elder brother of the Lord Ram. Then only I can control the Lord, and then only I can give satisfaction or happiness to the Lord. Now I am a younger brother, I can't give any satisfaction or anything by Lord Ram, because he was the elder brother, he is deciding his own. So I couldn't say anything. I have to obedient to the Lord's order. Yeah, Lakshmana பார்க்குறாங்க, இவர் என்ன இப்படி கஷ்டப்படுறாரு, இவ்வளோ துன்பத்தை ஏற்றுன்றாரு, தர்மத்தை வந்து காப்பேன்னு சொல்லிட்டு இவ்வளவு அசௌகரியங்களையும் துன்பங்களையும் எடுத்துன்றாரு. இது பார்க்கும்போது லட்சுமணால தாங்கிக்க முடியல, அவர் அழறாரு, அவரால் தூங்க முடியல, சாப்பிட முடியல, அவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, இவருக்கு போய் தம்பியா வந்துட்டேனே, அதான் நான் பண்ண பெரிய தப்பு.
இனி எந்த அவதாரம் வந்தாலும் இவருக்கு நான் தம்பியா வர மாட்டேன், இவருக்கு அண்ணனா தான் வருவேன். ஏன்னா தம்பின்னு சொன்னா அண்ணன் சொல்றதை ஃபாலோ பண்ணணும், அண்ணனுக்கு ஒபீடியண்டா இருக்கணும். பட் அண்ணான்னு வரும்போது நான் வந்து என்னால பகவானுக்கு சந்தோஷப்படுத்த முடியும், அவரை திருப்திப்படுத்த முடியும் அப்படின்னு லக்ஷ்மணா வந்து டிசைட் பண்றாரு. ஃப்ரம் தட் டே ஆன்வர்ட்ஸ் லக்ஷ்மணா வில் நெவர் அப்பியர் younger brother of the Lord. He always appeared elder brother of the Lord. See, Balram appeared before Lord Krishna. Nityananda Prabhu appeared before Lord Chaitanya. Vishwarupa appeared before Vishwambara. In this way, always the Lakshmana is following the this thing. So he wanted to give happiness to the Lord. His mood is always giving happiness to the Lord. லட்சுமண வந்து அன்னைக்கு முடிவு பண்ணதுனால இன்ன வர அவர் வந்து பகவானுக்கு இளைய சகோதரனா வர்றதே இல்லை, அவர் மூத்த சகோதரனா தான் வர்றாரு. அவர் கிருஷ்ணரா வந்தப்போ பலராமரா வந்தாரு, அவர் வந்து சைத்தன்யரா வந்தப்போ நித்யானந்தரா வர்றாரு, சைத்தன்யர் சின்ன குழந்தையில விஸ்வம்பரா வந்தப்போ விஸ்வரூபரா வந்தாரு. ஸோ இப்படி அவர் எப்பவுமே அவருக்கு மூத்த சகோதரனா வந்து அவரை சந்தோஷப்படுத்தணுங்கிறத அவர் குறிக்கோள். ஸோ now we learn lot of things from here. Lakshmana's service. He never closed his eyes 14 years. He never eat anything. He simply serving the Lord's lotus feet. So it's the one first the great personality in Ramayana, Lakshmana. Then second, another. Then as soon as we speaking about Lakshmana, immediately we have to glorify about Urmila and Sumitra also, how they are assisting his service. No, இல்லையா? லட்சுமணனை பத்தி சொல்லும் போது ஊர்மிலையும் சுமித்ரையும் நம்ம புகழாம இருக்க முடியாது. அவருடைய சர்வீஸ்க்கு இவங்க பின்னாடி இருந்து அசிஸ்ட் பண்ணாங்க. They never come in front of the service, no. So sometimes we are feeling I want to do, my name will come, no. சில நேரங்களில் நான் வந்து முன்னாடி இருக்கணும், என் பேர் வரணும். But you see in Ramayana, we never hear anything glories of Sumitra and Urmila, no. They are very humbly sitting backside in back of Lakshmana and assisting Lakshmana's service, no. That is a great quality of Vaishnavi and Vaishnava. பாருங்க, இந்த ஊர்மிலையும் சுமித்திரையும் நம்ம எங்கேயுமே அவங்கள வந்து ராமாயணத்துல வந்து நிறைய இடங்களை புகழ்றத பார்க்கல. காரணம் என்னன்னா, அவங்க பின்னாடி இருந்து எங்களுக்கு புகழலாம் வேண்டாம், எங்களுக்கு லக்ஷ்மணன் சேவை பண்றதுக்கு நாங்க உதவி செஞ்சா போதும், அவருக்கு புகழ் கிடைக்கட்டும். The glories will get by Lakshmana. லக்ஷ்மணனுக்கு புகழ் கிடைச்சது. We are glorifying Lakshmana. But in backside, the backbone is Sumitra and Urmila. இல்லையா? லக்ஷ்மணனுக்கு புகழ் கிடைச்சது, அதுக்கு பின்னாடி பேக் போனா யார் இருக்காங்க? சுமித்ராவும் ஊர்மிலாவும். Such a great personality. Jai Shri Lakshmana ki jai. Then next we go to Sita, Mother Sita. So when Ram came to Kausalya, so he spoke to Kausalya, my dear mother, father gave the boon to Kaikeyi, have to go to forest, and Kausalya is crying. She also want to come with Ram, but Lord Ram never allow her, because you are very old, my father is very disturbed, you have to take care of my father, you be here, I will just 14 years only, no, I will come back, don't worry about that. He pacified Kausalya, but Kausalya is continuously crying. She became unconscious. இல்லையா? ராமர் வந்து கௌசல்யிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி கைகை அம்மா வந்து 2 வாரம் கேட்டிருக்காங்க, நான் காட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க, பரதன் நாடாளுன்னு சொல்லியிருக்காங்க, நான் போறேன்னு கௌசல்யா வந்து அழகா, என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது ராமா, எப்படி நான் இருப்பேன், நானும் உன்னோட வந்துடுறேன், என்னையும் கூட்டின்னு போயிடு. அவர் சொன்னால் அப்படிலாம் போக முடியாது, அவனுக்கு ரொம்ப வயசாயிடுத்து, அப்பா வேற ரொம்ப மன வேதனை பட்டு இருக்காரு, அவருக்கு வயசாயிடுத்து, நீ அவர் வந்து பாத்துக்கணும், நீ அப்படிலாம் வரக்கூடாது. தசரத தட் இஸ் அயோத்தியா ஃபார் யூ, நோ. தசரதர் எங்க இருக்காரோ அதான் உங்களுக்கு அயோத்தியா, நீங்க அப்படிலாம் சொல்லிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து கௌசல்யா வந்து சமாதானப்படுத்துறாங்க. Then Ram moved to Sita. Sita is crying because Sita also ready to come with Ram, but Ram not allowing. Oh Sita, you are the daughter of King Janaka. You are a princess in Janakapuri. You are a princess of Mithila. You never see in forest in your life. Your lotus feet never touch in the ground because the forest full of thorns and so many stones. You can't walk. There are horrible animals out there. You can't tolerate that. So please stay in Ayodhya. Just 14 years only I will come back. But Sita is crying. Oh my Lord, you are speaking one thing, one dharma to your mother, and you are speaking another dharma to me. What is right? What you are saying? நீங்க வந்து அம்மாட்ட சொன்னீங்க, நீங்க கணவர் எங்க இருக்காரோ அங்கதான் இருக்கணும், நீ என்னோட வரக்கூடாதுன்னு. என்கிட்ட வந்து ஒண்ணு சொல்றீங்க, என்ன இப்படிதான் நீங்க பேசுவீங்களா நீங்க? So Sita couldn't live without Lord Rama. So Sita is very dear to Lord Ram.
சீதையினால ராமர் பிரிஞ்சிருக்க முடியாது. ராம் ஆல்சோ நெவர் லீவ் சீதாஸ் அசோசியேஷன். வி ஆர் வெரி டிவைன் கப்புள். நோ, தே ஆர் டிவைன். ஸோ வி கான்ட் செப்பரேட் தம். அவங்கள பிரிக்க முடியாது. சீதையும் ராமர் இல்லாமல் இருக்க முடியாது, ராமரும் சீதை இல்லாமல் இருக்க முடியாது. இருந்தாலும் ராமர் சொல்றாரு, ஸ்டில் ராம் சேயிங் யூ ஸ்டே ஹியர் ஜஸ்ட் 14 years only, I'll come back. அப்போ ராமர் சொல்றாரு, நீ நான் 14 வருஷம் தானே, நான் உடனே வந்துடுவேன், நீ இங்கே இருன்னா. சீதாஸ் கிரைங், நோ நோ நோ, ஐ ஆல்சோ கம் வித் யூ. வேர் யூ ஆர், தட் இஸ் அயோத்தியா ஃபார் மீ. நீங்க எங்க இருக்கீங்களோ அதான் எனக்கு அயோத்தியா. See such a character Sita. If she thought, okay, the boon only get by Ram, by Kaikeyi, he only go to the forest. Why I have to go and suffer to the forest? I have to go my father's kingdom. Very nice Mithila is there. Lot of maid servants are there. Lot of beautiful things I have to enjoy. Why I have to suffer? She never thought like that, isn't it? இல்லையா? இப்போ அதே மாதிரி தான், சேம் ஃபார்முலா, சேம் திங் வி ஹேவ் டு ரிமெம்பர் ஹியர். இங்கே திரும்பி ஞாபகப்படுத்திக்கலாம். நம்ம சீதாதேவி நினச்சிருந்தா, ஓ ராமா, நீங்க தானே காட்டுக்கு போகணும்னு கைகை சொல்லியிருக்கா, நான் ஏன் உங்களோட வரணும்? நான் போய் அப்பா வீட்டில் இருந்துக்கிறேன் மிதிலால, அங்கே போய் நல்லா சௌகரியமா இருந்துக்கிறேன், நீங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல இல்லையா? nowadays like that only, no? Nowadays husband go somewhere and work, no? The wife will stay in his father's house very comfortably, and when the husband come back, no, she only they come back. So this is going on, this material world. There is no any real relationship. There is only love and affection. Very very less, no. But in previous days, in Ram Leela, at the time, the brothers are so affectionate. The husband and wife is so affectionate, because that affectionate middle is Ram. Ram is the center. There is no any material attachment, but still they have a affection. The family affection is there. The husband and wife affection is there, because the Ram is center, no? ஸோ பகவானுங்க நடுவில் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த ஒற்றுமை, அன்னோன்யம் இருந்தது, சகோதரர்களுக்குள்ள ஒற்றுமை இருந்தது, அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருந்தது. இப்போ இந்த கலியுகத்தில் எல்லாமே பௌதிகம் ஆயிட்டதுனால பௌதிகத்தில் கூட அவ்வளோ ஒற்றுமை கிடையாது. இன்னைக்கு பாருங்க, nowadays they are you speak about a material relationship, material bodily relationship, no, that also not much more pleasing, no. Husband and wife is always fighting together, and some children are not listening their father and mother. The brothers or siblings are always fighting together, இல்லையா? கலியுகத்தில் பாருங்க, 2 பேர் இருந்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க, கணவன் மனைவி 2 பேர் இருந்தாலும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் சகோதரருக்குள்ள ஒற்றுமை கிடையாது, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிடுறாங்க. There is no joint family also. Only 1 or 2 people only living. There is no any joint family also. கலியுகத்தில் கூட்டு குடும்பம் இல்லை, எல்லாம் இப்படிதான். கலோ சூத்ர சம்பவா, Kaliuga and all the Sudra mentality, and Kaliuga means always suffering, miseries. Utpada, Mandas, Upatra means they always disturb. But that time in Ramayana, everybody became very happy in the association of Lord Ram. When Lord Ram going to the forest, that time only they couldn't tolerate, no? So they also wanted to go. So Sita said, no, Prabhu, I couldn't tolerate without your association, I can't live. She's crying, I will die. She's crying. Then Lord Ram accepted to take care of, they take Sita with him. In this way, they finally decided, Lord Ram, Lakshman and Sita going to the forest. Because Ram, without association of Lakshman and Sita, he can't live. They also, without Ram's association, they also can't live. இல்லையா? இங்க பார்க்கல நம்ம, இங்க வந்து கடைசியில ஃபைனலா என்ன முடிவாயிடுது, ராமர் தான் காட்டுக்கு போகணும்னு இருந்தது. ஆனா சீதையால ராமரை பிரிஞ்சிருக்க முடியாது, லக்ஷ்மணாலும் ராமரை பிரிஞ்சிருக்க முடியாது. 2 பேரும் கூட போறாங்க, ராம் லக்ஷ்மண் கூட. So in this way, how they are dedicated, they left all their personal comforts, personal they have no personal desire. They have no any personal desire or personal sense enjoyment or personal nothing personal. They have dedicated their soul to the service of the Lord. No, பாருங்க, இங்க ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கும் தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது, தனிப்பட்ட பௌதிக ஆசை எதுவும் கிடையாது. அவங்க வந்து ராமருக்கு சேவை பண்றது மட்டும்தான் குறிக்கோளா வச்சிருக்காங்க. Okay, then next we go to Bharat. So Bharat, when Kaikeyi got this boon, no, that time Bharat is not there. He went his Kekeya providence. That Kaikeyi's father, no, he went there, Kekeya's providence. So as soon as when the
Ram sent to the forest, Dasarath couldn't tolerate, and after some by separation of the Lord Ram, Dasarath left his body. He always thinking Lord Ram's lotus feet, and he couldn't tolerate his separation, and Dasarath gave his body and went back to spiritual kingdom. என்ன ஆயிடுத்து, பரதன் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்போது பரதன் அங்கே இல்லை. பரதன் வந்து கேகை நாட்டுக்கு போயிருந்தார். கைகையோட அப்பா இருக்காங்க இல்லையா, கேகை நாட்டுக்கு பரதன் போயிருந்தாரு. அப்போ தசரதர் வந்து ராமர் இல்லாத கஷ்டத்தை பிரிவில் வந்து அழுது அவர் சாப்பிடாம தூங்காம அழுது ராமருடைய பிரிவிலேயே இருந்து அந்த பிரிவு உணர்ச்சியிலேயே அந்த உடலை விட்டு அவர் வைகுந்தம் போயிட்டார். அவர் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு ஆன்மீக உலகத்துக்கு போயிட்டார். Then the message sent by all the ministers and Vasishtha, they send message to Bharat because Lakshmana also not here, Ram also not here, Dasharatha left his body, and then Bharat and Shatrugna went to Kekeya Providence. They send a message to Bharata, you come immediately. This royal order, you have to come immediately. In this way they send the message to Bharat. So before that, Bharat saw that a lot of inauspicious omens, inauspicious symptom. So he feels something will happen, going to happen. So immediately the messenger came. So this order from Ayodhya, you have to come back immediately. பாருங்க, பரதன் வந்து கேகை நாட்டில் இருந்த போது அவர் இந்த மாதிரி இங்கே வந்து தசரதர் உடலை விட்டுட்டாரு. அங்கே வந்து யாரும் இல்லை. அங்கே லக்ஷ்மணனும் ராமர் கூட போயிட்டாங்க, ராமரும் இல்லை. இங்கே பரதனும் சத்ருகனும் கேகை நாட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ தசரதருக்கு வந்து அத்திமக்கிரியா பண்ணணும், ஃபைனல் ரைட்ஸ் எல்லாம் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும், பரதன் உடனே வர வைக்கணும். இவங்க செய்தி அனுப்புறாங்க. அந்த செய்தி வர்றதுக்குள்ளே பரதனுக்கு நிறைய கெட்ட சகுனங்கள்லாம் பார்க்குறாரு, நல்ல அபசகுனங்கள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஏதோ நடக்க போகுது, சம்திங் ராங், ஏதோ ஒரு கெட்ட இது நடக்க போகுதுன்னு பரதன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வந்து ஒரு செய்தியாளர் வந்திருக்காரு. அங்கேருந்து இந்த மாதிரி உங்க உடனே நீங்கள் வந்து அயோத்தியாவுக்கு வரணும். Then Bharata வந்து he took his chariot and he traveled his chariot. The mind blow, இந்த windனா காற்று இருக்கு இல்லையா, காற்று எப்படி வீசுதோ அந்த வேகத்துல, மனோ வேகத்துல he traveled in the mind force, மனோ வேகத்துல travel பண்ணி வரார். He came to Ayodhya. So when Bharata came to Ayodhya, the entire Ayodhya became, he saw his effulgence, not effulgence, full of darkness and dark. Everywhere dark, nobody is happy, everyone becomes sad. Nobody is receiving Bharata. Everyone turned their face in Bharata because all are thinking Bharata also including this plan. Kaikeyi sent Ram to the forest because of her son became coordinator a king in Ayodhya. So he also one of the main reason. So nobody want to welcome Bharat. So Bharat saw, these people are, why they are turning their face on me? Nobody is welcoming me. Nobody is happy. Everyone has become very sad. So Bharata become very astonished. What happening in Ayodhya? Ayodhya has lost its effulgence. It's like a dark. It's a whole city become dark. No lights, no bright. The birds, no singing birds. All the trees are dry up. So he saw something wrong in Ayodhya, no? ஸோ பரதன் வந்து திரும்ப வந்துட்டாரு. காற்று வேகத்தில் வர்றார். அங்கேருந்து கேகை நாட்டுன்னு ரதம் எடுத்துட்டு மனோ வேகத்தில் வந்துட்டார். அவர் அயோத்தியா வந்து பார்த்தா அயோத்தியாவே சூன்யமா இருக்கு. அந்த அயோத்தியால வெளிச்சமே இல்லை. அது எவ்வளவு தேஜஸா இருக்கும் அயோத்தியா, அது பொலி விழுந்து இருக்கு. அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து அயோத்தியாவாசிகள்லாம் பரதனை பார்த்தா முகத்தை திருப்பின்னு போறாங்க, பரதன்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இந்த பரதன் தானே காரணம், இந்த கைகை தானே பண்ணா, அவன் பையன் வந்து நாடு ஆளணும், அவன் வந்து அயோத்தியாவுக்கு மன்னன் ஆகணும்னு சொல்லிட்டு சக்கரவர்த்தி ஆகணும்னு பரதனை உட்கார வச்சுட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணாங்க. அதனால இந்த பரதனும் இதுக்கு உடந்தையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க யாரும் பரதனை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்க முகத்தை திருப்பி வச்சுன்றாங்க, பரதன்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. So Bharata is crying literally. So when he went inside the palace, nobody is ready to receive him. He saw Sumitra. Sumitra is a minister. He also doesn't want to speak Bharat. He also became very sad. And he went to Vasishtha. Vasishtha also never talk anything because Vasishtha also feeling this Bharat is also including. So Vasishtha knows everything. Still Vasishtha saw this world how Bharata is so dedicated to Ram. So everyone become unsatisfied with Bharata. But Bharata is not like that. Bharata was so much dedicated to service of the Lord. He is searching, where is Dasarath, where is Ram? Why nobody is receiving me? Why they are all become very sad? Then finally he came to Kaikeyi's palace. Yeah, Bharathan வந்து பாருங்க, everybody is mistaking Bharat.
But Bharat is proving himself. I am not cooperate with my mother's desire. I was only want to serve Shri Ram. He have to prove himself. He go through severe pain. How they are dealing Bharat. So Bharat, everyone mistaking Bharat, but Bharat could tolerate all those things, and he proved himself. I was dedicated to the Lord Ram service. No. ஸோ பரதனை வந்து எல்லாரும் தப்பா நினைச்சிட்டாங்க. அயோத்தியா மக்கள், வசிஷ்டருக்கு தெரியும் பரதர் வந்து அந்த மாதிரி இல்லைன்னு. இருந்தாலும் பரதனுடைய குணத்தை இந்த உலகத்துக்கு காமிக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து நடிச்சுட்டு இருக்கார். பரதனும் அதில் உடந்தையா இருக்கிற மாதிரி அவர் வந்து அவரை பேச மாட்டேன்றார். சுமித்திரன் பேச மாட்டேன்றாங்க, யாருமே பேச மாட்டேன்றாங்க, எல்லாரும் முகத்தை திருப்பி வச்சுட்டு இருக்காங்க. என்ன நடந்தது? ராமர் எங்க போனாரு? ஏன் தசரதர் எங்க இருக்காரு? யாரும் என்ன ரிசீவ் பண்ணல, யாரும் என்ன பார்க்கலையேன்னு சொல்லிட்டு அவர் நேரா கைகையோட அந்த புறத்துக்கு போறாங்க. And Kaigeyi was very happy to see her son, and Bharata immediately obeisance to Kaigeyi. Kaigeyi took his son in his lap and showing his love and affection. Oh Bharata, what do you know? When you are not here, my husband is planning to make Ram as a coordinator king in the Ayodhya kingdom. So I got a boon. So I sent Ram to the forest. In this way, you are becoming the king of Ayodhya. Immediately hear about these things, Bharat become very angry and is crying. வந்து பரதர் வந்து கைகையை பார்க்க போனாங்க. கைகையை வந்து சொன்னாங்க, பரதா உனக்கு தெரியாது, நீங்க இல்ல, உன் அப்பா வந்து அவசரமா ராமனுக்கு முடிச்சு விட்டு பண்ணணும்னு நினைச்சாங்க. நான் அவனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். இனி நீதான் அயோத்தியாவோட சக்கரவர்த்தினா. அவர் அழறார். அவர் இதயமே வெடிச்சு போயிடுது. அவர் மயங்கி விழுந்து அழறார். இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டாலேன்னு. Where is our father? அப்பா எங்கன்னா? Actually he's died without Ram's separation. He's died actually. When he hear about his father is died, he's crying and he become unconscious. அப்பா இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டோன்னே பரதன் மயங்கி விழுந்தார், அழறார். Then Shatrugna got Manthara's hair and pulling her to in front of Bharat and took his sword. This the lady is the cause of all the miseries. I have to kill the lady. I have to kill our mother also. In this way he took his sword. No, Shatrugna became very angry. He took his sword and tried to cut off the head of Kaikeyi and Manthara. Immediately Bharata interfered. Sumatra, Shatrugna, this is not like this. Our Lord Ram will never happy on these things. No, Lord Ram will never like to punishing a girl, female or a lady. So it's not a proper etiquette. No, it's not good. Instead of that, we have to not follow their desire. We have to go to forest and bring Ram back here. அவர் வந்து என்ன பண்ணா, இந்த சத்ருகனா வந்து மந்திரிய முடிய பிடிச்சு எடுத்துட்டு வரான். மந்திரிய முடிய பிடிச்சு எடுத்துட்டு வந்து, பரதா இவதான் எல்லாத்துக்கும் காரணம், இவ தலையை வெட்டிட்டு போறேன், நான் இப்போ இந்த அம்மாவை தலையை வெட்டிடுறோம், எல்லாத்தையும் கொண்டுடுவோம், நம்ம இவ 2 பேரையும் கொண்டுட்டு நம்ம போய் ராமரை கூட்டிட்டு வந்து இங்க உட்கார போனோம். அப்போ வந்து பரதன் சொல்றாரு, இல்ல சத்ருகனா, இது வந்து ராமர் விரும்ப மாட்டாரு, அவர் ஒரு நாள் இதுக்கு அனுமதிக்க மாட்டாரு, ஒரு பெண் தண்டிக்கப்படுறது ராமர் என்னைக்கும் அனுமதிக்க மாட்டாரு. இவங்க இந்த மாதிரி பண்ணிருக்கலாம், ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு நம்ம வந்து உடந்தையா இருக்கக்கூடாது, நம்ம அதுக்கு அனுமதிக்க கொடுக்கூடாது, நம்ம எப்படியாவது போய் இந்த வனத்துல போய் ராமரை கூட்டிட்டு வந்துருவோம். So in this way, Bharata became very strong. No, he go back to Ram and bring Ram back to the kingdom. So ராமரை திரும்ப அழைச்சின்னு வரணுங்கிறதுல பரதன் ரொம்ப உறுதியா இருக்கிறார். And Bharata went to Kausalya and pays obeisance. Kausalya said, Bharata, now you become very happy, so you take kingdom. That is not a problem for us. Please send me to the forest. I want to live with Ram. So he is crying. So இப்ப என்ன எடுத்து கௌசல்யா வந்து பரதனை பார்த்து சொன்னா, பரதா உனக்கு சந்தோஷமா திருப்தியா, நீயே ராஜ்யத்தை வச்சுக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்ல, என்னை கூட காட்டுல விட்டுடு, நான் ராமன் கூட இருந்துக்கேன். And upon hearing the words from Kausalya's mouth, Bharata's holding her lotus feet was crying, my mother, you are also mistaking me, I am not like that. He was crying and crying by his tears, washing his Kausalya's lotus feet. Oh my dear mother, don't mistake me, I am not involving all these things. No, I want to get Ram back to our kingdom. I never sit on the throne. I am set near. I am always become servant of the Lord Ram only. No, only the Ram only the king of Ayodhya. I went to the forest and I am going to the forest and bring Ram back to the kingdom. No, and that time only Kausalya become very satisfied. No, he become very happy. அவங்க வந்து பரதனை வந்து சந்தேகப்பட்டுட்டாங்க. இப்ப பரதா உனக்கு சந்தோஷமா,
நீ ராஜ்யத்தை வச்சுக்கோ, என்ன கொண்டு போய் காட்டில் விட்டுடுனா. அவரு கௌசல்யாவுடைய பாதம் பிடிச்சி கதறி அழறாங்க. அம்மா நீ வந்து என்னையும் தப்பா நினைச்சுட்டியே, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் அப்படி பண்ண போறதும் இல்லை. அயோத்தியாவில் என்னைக்குமே ராமர் தான் சக்கரவர்த்தி, நான் அவருடைய சேவகன், நான் எப்படியாவது காட்டில் போய் அவரை அழைச்சிட்டு வந்துடுறேன். அப்பதான் வந்து அவ திருப்தி அடைஞ்சா கௌசல்யா. Again, Bharata went to Vasishtha. Vasishtha also testing Bharat. Oh Bharata, now you are satisfied? No, you take kingdom. So why not we are staying here? Let we are go to forest. No, you take and enjoy the kingdom. No. Then Bharata pay obeisance to Vasishtha, lotus feet and crying. So in this way, he catched on each one of the lotus feet and crying and proving himself. I am not involved all these things. I am always become the servant of Lord Sri Ram. So in this way, there are a lot of tests came from Bharat, come to Bharat. Bharat would tolerate all those pains, tolerate all those things, and Bharata became very dedicated to his service. Is dedicated to Sri Ram. He was very determined to get back Ram to the kingdom. No, so in Mari, ஒவ்வொருத்தரும் பரிச்சை பண்றாங்க. Vasishtha, Sumitra, and the Kausalya, and that the Bharadwaja Rishi and the Guga. Each and every one of them testing Bharat. So Bharat got so much pain because everyone is thinking me I am also involved in all these things. Everyone thinking me I am the reason. No, I am so in myself. I was so dedicated to Ram's service. So he was very determined and very eager to get Ram back to the kingdom. Yeah, ஒவ்வொருத்தரும் அவருடைய மனதை வேதனைப்படுத்தினாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சொல்லும் போது அவர் இதயத்துல ஈட்டி பாய்ச்சின மாதிரி இருந்தது. அவர் ரொம்ப அவர் he was so painful in his heart. No, அவர் வந்து அந்த மன வேதனையை உணர்றாரு. இந்த மாதிரி எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, நானும் இதுக்கு உடந்தையா இருக்கேன்னு கிடையாது. நான் வந்து ராமரை கூட்டிட்டு வரதா போறேன், அவர் தான் இந்த அரியாசனத்தை உட்கார வைக்க போறேன். He called all the Ayodhya Vasis, called all the ministers, make a road from Ayodhya to Chitrakoot. He make a big road and he took all the Ayodhya Vasis to go with him and get back to the kingdom. பாருங்க, பரதன் என்ன பண்ணாரு, எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, எனக்கு இது உடன்பாடே கிடையாது, கைகையுடைய எண்ணம் நிறைவேறாது. I never fulfill my mother desire. Her desire will never become success. No. So he got very angry and he spoke to all the citizens and all the family members and all the ministers. We'll make a big road from Ayodhya to Chitrakoot and get back Ram to the kingdom. And சொல்லிட்டு அவர் பெரிய ரோடு போட்டுன்னு போறாரு. Bharadwaj Rishi, Guga, so everyone tested Bharat, and Bharat became very determined and he felt in pain and he cried and he proved himself. I am always the servant of Sri Ram. I never wanted this kingdom to enjoy. எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இது ராஜ்யம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, எனக்கு பிரபுவுடைய சேவையே போதும். And he went to the forest and he requested Ram that the whole conversation, the beautiful conversations are there in Ram and Bharat in Valmiki Ramayana. So somewhere or other Ram specified to Bharat, you go back, I will be here because my father gave promise to Kaikeyi. No. So in this way Ram is saying very determined, and Bharat also very determined. I will never go back to Ayodhya. I will simply fast here and give up my body. If you not come back, I will leave my body here. He is sitting and crying. பரதா வந்து எப்படி பக்தி வச்சுட்டு இருக்காரு. அவர் சொன்னாரு, நீ இல்லாம நான் திரும்ப போக மாட்டேன், அங்கேயே உட்காந்துட்டு நான் இங்கேயே சாப்பிடாம தூங்காம இந்த உடலை விட்டுருவேன். Then finally Ram pacified Bharat and he agreed to give lotus Paduka. You give his Paduka, you go and put Paduka in the throne. The Paduka will rule the kingdom, and after 14 years back I will come back. இந்த பாதுகையை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணிக்கோ, அந்த பாதுகை அயோத்தியா வாழும், நான் வந்து 14 வருஷம் கழிச்சு திரும்ப வந்துடுவேன். Then Bharata immediately said, oh, I am agree on this. I am the servant of your lotus feet. I will keep this Paduka on the throne. As soon as the 14 years over, the next day you will be there in Ayodhya. Otherwise, I leave my body. சொன்னாங்க, 14 வருஷம் நீங்க வனவாசம் முடிகிற வரைக்கும் இந்த பாதுகை தான் அயோத்தியா வாழும், நீங்க அடுத்த நாள் வரலைன்னா இந்த உடலை விட்டுடுவேன். And Bharata throw all the jewels from his wearing the jewels and dress, and he remove all those things, and he lived in Ayodhya outside the city, Bharatpur, in he made one curve, and inside the curve he not eating anything, simply how Lord Ram live in the forest, no, wearing the tree bark
and simply eating fruits and that roots. Similarly, Bharata simply eating fruits, and how Lord Ram living in a forest. No, similarly, Bharata he himself took the tapasya. 14 years he stayed there. No, such a devotion Bharata have. No, see how we can't say this devotee is better than that devotee. We can't say like that. No, each and every one of them has got so much devotion to Lord Ram's lotus feet. பாருங்க இதில் இப்போ பரதனுடைய பக்தி சிறந்ததா இல்லை லக்ஷ்மணனுடைய பக்தி உயர்ந்ததா சீதையோட பக்தி உயர்ந்ததா சொல்லிடவே முடியாது. ஒருத்தர் மிஞ்சி வந்து பகவானுக்கு சேவை பண்ணியிருக்காங்க. திஸ் வே there are so many great personalities there in Ramayana. Hanuman is there, Vibhishana is there. So you have to learn lot of things. No? Bharata will never get any attachment or attraction with that kingdom. He always live very humbly, service the lotus feet of lotus and the Paduka, and he's waiting for Ram come back. Hare Krishna. So we have to develop such a compassion, such a patience, and we have to develop such a mood. No, it's very difficult to become a very humble and patient. No, but constantly hearing these personalities, character, and how they dedicate the service of the Lord, then slowly we have to get that taste and service mood also. So we have to pray Ram Navami. We have to pray all the great personalities, Bharat, Lakshmana, Sita and Hanuman, Vibhishana. We also get the same taste in devotion service, surrendering mood, and cultivating that consciousness. We have to pray our spiritual master Srila Prabhupada. We also become one of the in future we also become one of the pure devotee of the Lord by practicing devotion service, by hearing all the glories of the devotees pastime. இந்த மாதிரி நம்ம அந்த மனோபாவத்தை வளர்த்துடணும். இன்னைக்கு பரதன் மாதிரி லக்ஷ்மண மாதிரி நம்ம டெடிக்கேட்டடாக இருக்கணும், வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யணும், அவங்களுக்கு வந்து அந்த பக்தி பாவத்தை வளர்த்துக்கணும், சேவை மனப்பான்மை வளர்த்துக்கணும்னு நம்ம பரதர்கிட்டையும் லக்ஷ்மணாட்டையும் சீதாதேவி இடத்துலையும் ஹனுமான் இடத்துலையும் விபீஷன் இடத்துலையும் பிரார்த்தனை பண்ணுவோம். ஆன்மீக குரு இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம், பிரபுபாத இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம். நமக்கு அந்த எளிமையாக பணிவாக சேவை பண்ணக்கூடிய மனப்பான்மை வரணும், பகவான் மேலே பற்றதில் அதிகம் இருக்கணும்னு இந்த ராமநவமிக்கு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். जय श्री सीताराम लक्ष्मण हनुमान समेत श्री रामचंद्र प्रभु की जय, श्री प्रभुपाद की जय.